இப்போ உள்ள சாம்பிராணி எல்லாம் மனமே தெரிய மாட்டேங்குது பத்தியலாக்க. ஆமாக்கா, நானும் வீட்டில் எத்தனை சாம்பிராணியோ மாற்றி பார்த்துட்டேன், ஒன்றும் வாசம் வர மாட்டேங்கி. ஒருவேளை நமக்கு தான் மூக்குக்கு வாசனை கிசனை தெரியாதோ என்னமோ தெரியல. ஆமாக்கா, நானும் பார்த்துருக்கேன். வேற யார் வீட்லையாவது பூஜை பண்ணும்போது பார்த்தோன்னா நல்ல மனமாக இருக்கும். ஒருவேளை நமக்குத்தான் நம்ம வீட்டு சாம்பிராணி வாசம் மனம் வர மாட்டேங்குதோ என்னமோ. இந்தாங்க லட்சு, துவையல் ரெடி. துவையல் அரைச்சிட்டியா? நல்லா பட்டு போல அரைச்சியா? நல்லா அரைச்சாச்சு மை போல. வேணும்னா இன்னொருக்கா நீங்க வேணா உட்காந்து அரைங்கப்பா, நாளானுமே அரைக்க மாட்டேன். இல்லடா பெரிய பொண்ணு, கேட்டேன். சரசு, சோறு வடிச்சிட்டியா? சோறு வடிச்சிட்டேன்க்கா. கொஞ்சம் சோற பொடியை போடுறேன், கீழே வெண்ணி கிண்ணி நிற்கும்ல. சரி சரி. இந்தா பெரிய பொண்ணு துவையல் அரைச்சிட்டா, சோறு ரெடி. இந்த புளித்தண்ணிக்கு இவ்வளோ வெங்காயத்தை வெட்டிட்டாலான்னு பார்த்து கொஞ்சம் புளித்தண்ணி வச்சு விட்டுரு. நாங்கள் மைனிட்ட வேற ஏதாவது வேலை இருக்கா என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரிக்கா. ஐ தேங்காய் துருவல் நம்ம அள்ளி தின்னுக்கிட்டு இருப்போம். சோறு நல்லா பொடிஞ்சிருக்கோம், சோத்தை இறக்கி வச்சிட வேண்டியதுதான். இவ்வளோ வேற வேலையை முடிச்சால்வளா என்னன்னு தெரியலையே. மணி 1 ஆகுது. சீக்கிரமா சாமி கும்பிடாண்டாமாக்கும். வேலையை முடிச்சிருந்தாதான் அப்பதே சோத்துக்கிட்டெல்லாம் இறக்கிங்க கொண்டு வந்திருப்பாள் வேலை. ஆமா, அதுவும் சரிதான். பாத்தியலாக்கோ, முளைப்பறைய கட்டி நல்லா கால் நடும்போது போட்ட வித்து எப்படி அழகா வளர்ந்துருக்குன்னு. ஆமா, அவ்வளவு விதையும் நல்லா முளைச்சிருக்குதே. கால் நட்டு 2 நாள் இருக்குமா, அதுக்குள்ள இவ்வளவு வளர்த்தி வளர்ந்துருக்க. ஆமா, இந்த தடவை முளைப்பறி நல்லா வளரும்னு நினைக்கேன். பாப்போம். மைனியா, சாப்பாடு செஞ்சாச்சு, துவையல் அரைச்சாச்சு. இந்த புளித்தண்ணிக்கு மட்டும் இந்த வெங்காயத்தை போட்டு புளிய கரைச்சி ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணனா போதும், வேலை முடிஞ்சிடும். நீங்க இங்க பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நான் ரெடியா இருக்கேன், எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு. நீங்களும் சாப்பாடு செஞ்சீங்கன்னா பட்டையை பிடிச்சி சாப்பாடை சாமிக்கு வச்சு படைச்சிட்டு நம்மளும் சாப்பிடலாம். அப்படியா மைனியா? அப்ப நீங்க ரெடியா தான் இருக்கீங்களோ? நாங்க தான் இப்ப லேட் பண்ணிட்டோமோ? ஆமா, பட்டைக்கு ஓலை கொண்டு வர சொன்னே. கொண்டு வந்தியா? இந்தா எங்க வீட்டாளி இப்பதான் கொண்டு வந்துட்டு இருக்காரா. நேரங்க முளைப்பறைக்கு தான் கொண்டு வருவாரு. கொண்டு வந்ததான் இந்த இப்ப பட்டையை பிடிச்சிடலாம். சரி லட்சுமி, அவர் வரட்டும். அப்போ சீக்கிரம் வேலையை முடிங்க அதுக்குள்ள. ஆமா, சும்மா கடந்து கதை பேசிட்டு இருக்காம சீக்கிரம் வேலையை முடிங்க. நேராவதா இல்லையா? சரி மைனி. இவ்வளோ ஒரே கதை, ஒரு வேலையும் பார்க்காண்டாளுவ. எல்லாம் ஒன்னா கடந்தானா கதை தான் அடைப்பாளுவ. சோறு பொடிஞ்சது போதும், பிளாப்பட்டி எடுத்து கவுத்தி போடுவோம். எட்டி வெங்காயத்தை வெட்டினியெல்லாம் இல்லையா? அங்க கிளவி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடியா இருக்கு. நம்ம சாப்பாடை கொண்டு போனோன்னா அங்க பரிமாறிடலாமா சாமிக்கு படைச்சிட்டு. இந்தா ரெடி ரெடி. நீங்க புளித்தண்ணியை படைஞ்சி வத்தலை சுட்டு போட்டு ரெடி பண்ணுங்க, நாங்க வாரோம். லட்சுமி, வாங்க வாங்க, இவ்வளவு நேரம் உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். ஓலை கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா லட்சுமி, இந்த ஓலை. சரி, நல்ல போடுங்க. மைனியா, பட்டைக்கு ஓலை வந்துருச்சு. சரசு தண்டபடியா கொண்டு வந்தா? ஆமா மைனியா. சரி சரி, அவனையும் இருந்து சாப்பிட்டுட்டு போலான்னு இருக்க சொல்லு. சாமி கும்பிட போறோம்ல இப்பதான். அப்படியே முடிஞ்ச அந்த ஓலையெல்லாம் பட்டை பிடிக்க சொல்லு. சரி மைனியா. ஏங்க, உங்களுக்கு வீட்டுக்கு போய் என்ன வேலை இருக்கு? வேணா அதுல உட்கார்ந்து கொஞ்சம் இந்த ஓலையெல்லாம் வச்சு பட்டை முனைங்களா? சரி லட்சுமி, நீங்களும் வேலையை பாருங்க, நான் பட்டை பிடிச்சு போடியே. தண்டபாணி என்னும் பரவாயில்ல. லட்சுமி அக்கா பேச்சுக்கு மறுபேச்சு பேச முடியுங்க அவள. ஆமா ஆமா, மறுபேச்சு பேச முடியாரு. வெளியெல்லாம் அப்படிதான் இருப்பாரு. வீட்டுக்கு வந்து பாரு. சோத்துகளெல்லாம் இங்க கொண்டு வாங்க. இதோ கொண்டு வரேன் மைனியா. லட்சுமி அக்கா, சீக்கிரம் புளித்தண்ணி பண்ணுங்க. நான் சோத்தை கொண்டு போய் அங்க வைக்க. கிளவி கேக்குது. சரி சரசு. லட்சு, புளித்தண்ணிக்குள்ள கொஞ்சோட துவையில கரைச்சி விடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும், மறந்துடாதீங்க. ஐயே, துவையில புளித்தண்ணிக்குள்ள கரைச்சி விடலன்னா வேற சாப்பிடாவாத. வேற அதை மறைப்பேனா நானு? எக்கோ, சாமிக்கு சாப்பாடு தான் எடுத்து வச்சாச்சு. நேராவது இல்ல, சாமி கும்பிட்டுலாமா? ஆமா, மணி என்ன ஆகுது? 1:30 ஆகி கிடக்கு. பூஜை ஆரம்பி. சரிக்கோ. 2-3 பட்டை கொஞ்சம் ஐயமெல்லாம் இருக்கு, கழுவுனா தானே சோத்த வைக்க முடியும். எல்லாம் இழிச்சு வச்சு எனக்கு அந்த பட்டையில புளித்தண்ணி துவையில பார்த்ததும் நாக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சு வெத்துக்க. ஏட்டி குந்தாணி, சாமிக்கே நொட்டையை விட்டு அதுக்கு வைத்த கலக்க வச்சிடாதேட்டி. எல்லாம் இழிச்ச வச்சு நான் நொட்டெல்லாம் விடல, அவ்வளவு ஆசையா இருக்குன்னு சொல்ல வந்தேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வாங்கிட்ட போய் சொன்னேன் பெரு. எல்லாம் உமா, முளைப்பறைக்குள்ள பூஜை பண்ண போயிட்டு அந்த கிளவி நல்லா வளர்ந்துருக்குமா முளை? இப்பதான் முளை விட்டு லைட்டா வெளியே எட்டி பார்த்துருக்கோம். இன்னைக்கு 2வது நாள் தானே ஆகுது, அவ்வளவுதான் வளரும். சீக்கிரம் இந்த கிளவி பூஜை பண்ணிட்டு வந்துச்சுன்னா சட்டுப்பட்டுன்னு சாப்பிடலான்னு பார்த்தா மணிக்கணக்கா பெல் அடிச்சுட்டு அடக்க. எல்லாம் உமா, சோறுன்னு பறக்காதெல்லாம் சோறு தருவேன். சோத்துக்கு செத்து போயா கிடக்கேனா? வேற நாக்கூறுதுன்னு படச்சால அடிச்சுட்டு இருக்கா. ஏலா, 2 பேரையும் சாமி கும்பிட சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிய? ஒரே கதை தான் பேசிட்டு இருக்கிய. இல்ல பெரிய பொண்ணு, எப்ப பூஜை முடியும்னு பிரிச்ச வச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். வயிறு பசிக்குது. ஆமா, இவ சோத்த பார்த்ததுல இருந்து பசிக்குதுன்னு தான் பறக்காவட்டி மாதிரி அலையா. ஏலா, சோறு தருவாவ. 2 பேரும் வாயை முடிக்கிட்டு அமைதியா இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பூசை ஆகுற நேரத்துல இருந்து 2 பேரும் புளு பேசிக்கிட்டே இருக்கிய. பசிக்குதுன்னு சொன்னா எவ்வளவு புரிஞ்சுக்க மாட்டேங்காளுவல. எம்மா, ஒரு வழியா அந்த கிளவி வந்துட்டப்பா.
இந்தாங்கடே எல்லாம் சந்தன குங்குமம் எடுத்துக்கங்க. நம்ம முத போய் பட்டை எடுத்துட்டு ஓடி வருவோம். எப்படி ஓடுது பேரு குந்தாணி. சரி, இனிமே அப்ப எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிடலாம்ல? ஆமாக்கா, படப்புல இருக்கிறது மட்டும் இருக்கட்டும் கொஞ்ச நேரம். மத்த எல்லாருக்கும் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிருங்க. தண்டபாணி பட்டையெல்லாம் பிடிச்சிட்டானான்னு பாருங்க. அவன் அப்பயே பட்டையை பிடிக்க ஆரம்பிச்சானே, பட்டை பிடிச்சு முடிச்சிருப்பான். இந்தா நிறைய பட்டை பண்ணி போட்டிருக்கான் பேரு. சரி, தூசி ஈஸியா இருந்தா கழுவிட்டு வந்து எல்லாருக்கும் சோத்த போடுங்க. என்ன எனக்கு நல்ல பட்டையை கொடுங்கண்ணே. ஏம்மா எல்லாம் நல்ல பட்டதாம்மா, நல்லா குறுத்து உலையில செஞ்சது. ஒன்னு ரெண்டு மட்டும் கொஞ்சம் தூசியா இருக்கு, அதை மட்டும் கழுவிட்டு சோறு போட்டுக்கிடுங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ அவிய வந்து எடுத்துக்கிடுவாவ. நான் மட்டும் ஒரு நல்ல பட்டையை எடுத்துட்டு போறேன். இது நல்ல பட்டை. எல்லாம் உமா குந்தாணி கண்ணை குத்திராதலா, ஒழுங்கா அதை மடிச்சு அந்த இதுல சொருவி எடுத்துட்டு போ. அப்பதான் அடுத்த இலத்து டிஸ்டர்ப் பண்ணாது. அது போடி, நான் சோறு திங்க போறேன். நிறைய சோறை போட்டு புளி தண்ணி ஊத்தி துவையில கரைச்சி அடிக்கணும். என்னையும் பட்டையில ஓட்டக்கிட்டே இருக்காத. ஆமனே, பட்டையில ஓட்டக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் புளி தண்ணி அப்படியே ஓடும் வெளியே. ஏம்மா அது காஞ்ச உலையில பட்டை பிடிச்சாதான் அப்படி நெறிஞ்சுக்கிட்டு ஆகும். இது நல்ல பச்சை உலை பத்தியில ஒன்னும் ஆகாது. நல்ல ஒரு அழகா பிடிச்சு வச்சிருக்கேன். நீங்க எந்த பட்டை வேணாலும் எடுத்துட்டு போகலாம். ஒன்னும் ஒழுவாது, ஒரு புளி தண்ணி கூட வெளியே போகாது. அப்ப சரி, ஏதாவது ஒரு பட்டை எடுத்துட்டு போவோம். எல்லாம் வாங்க வாங்க, ஆள் கொண்டா எடுங்க. ஏட்டி உமா, உனக்கு துவையல் போதுமா? எனக்கு போதும் போதும். வேணும்னா வந்து வாங்கிக்கிட்டுறேன். சரி, அப்போ சரசு லட்சுமி எல்லாம் வர சொல்லு. அவையெல்லாம் இந்த பட்டை எடுத்து கழுவிட்டு அடக்காவ வருவாவ. ஏட்டி இடிச்ச வச்சு உமா இங்க. அவ அங்கன சோத்து பண்ணக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டா. சோறு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டாலோ என்னமோ தெரியல. அங்கனே இருந்துக்கிட்டாலோ, அதான் அங்கே காணுமே ஆளன்னு பார்த்தேன். லட்சுமி அக்கோ, சோறு இருக்குமா மீதி? சோறெல்லாம் மீதி கிடக்கும் சரசு. ஏன் இல்லக்கோ, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும்ல வந்து பிள்ளைகள் சோறு கேட்குமே, அதான் கடந்தா மீதி கடந்தா எடுத்துட்டு போலாமேனு தான். நான் அரிசி கூட கொஞ்சம் தான் எடுத்தேன் பத்துக்க. அதையே ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்தாவ. அதுக்கப்புறம் நான் கூட 2 படிக்கணும் போட்டு தான் உன்ட்ட கலனி பண்ணிச்சு தந்தேன் பத்துக்க. நமக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளை பத்தி தெரியும் பத்தியா? பள்ளிக்கூடத்துல இருந்து வந்ததும் முளப்பற சோறு இருக்கா முளப்பற சோறு இருக்கான்னு தான் பறந்துக்கிட்டு வருவாளுவே. அதான் கூட கொஞ்சம் சோறு போட்டேன். ஆமா, அது சரிதான். எப்பயும் வீட்டுல புளித்தண்ணி தொழில் கேட்காளுவன்னு வச்சு கொடுத்தா முளப்பறையில செய்யறது மாதிரி வரமாட்டேங்க கழுவ. நம்ம தான் முளப்பறையிலையும் செய்யறோம், வீட்லயும் நம்ம தான் செய்யறோம். ஆனா அந்த கைப்பக்கம் வீட்டுல செஞ்சா வரமாட்டேங்கி, ஏன்னு தெரியல. இங்க செய்யறது பாரு, நமக்கே திங்க நல்லாவும் இருக்கு, நல்லா மனமாவும் இருக்கு. ஆமாக்கோ, நானும் பூமாரி கேப்பானே செஞ்சு கொடுப்பேன். அவன் நல்லா இல்லன்னு இருவா. வேற எதுக்கு போட்டு செய்யணும்னு அவன் இனிமே இப்பெல்லாம் கேட்டாலும் நான் செஞ்சே கொடுக்கறது கிடையாது. கோயில் கூட எப்ப முளப்பறையில பழவாவில நீங்க அப்பயே தின்னுங்க அப்படின்னு இருது. ஆமா, எங்க வீட்லயும் ஓயாம திடீர்னு ஞாபகம் வந்துட்டா கேட்டுருவாளுவேன். என்ன குழம்பு வைக்கன்னு தெரியலம்பேனா, அப்ப நான் புளித்தண்ணி துவையல் வைக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு பாடுவேன். வச்சு கொடுத்தா சே இது எதுக்கு வச்சா, முளப்பறையில செய்ய மாதிரி தான் நீ செய்ய மாட்டேங்கிய, எதுக்கு உனக்கு இந்த வேலைன்னு சொல்லி திட்டி அழுவேன். எத்தே சோறு கறியெல்லாம் இருக்குல்ல மீதி? ஆமாம்மா, இன்னும் நிறைய இருக்கு. என்ன? இல்ல வீட்டுக்கு என் மொபைலுக்கும் என் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு போலான்னு பார்த்தேன், அதான் கேட்டேன். அது கிடக்கு. அரிசி நிறைய தான் போட்டிருப்பா போல இருக்கு லட்சுமி. எங்க வீட்டுக்காரு கொஞ்சம் ஆசைப்படுவாவ, அதான் கொஞ்சம் எடுத்துட்டு போலாம பட்டையிலன்னு பார்த்தேன். எடுத்துட்டு போ லட்சுமி. சரசு, சொல்லுங்க மைனி. சாப்பாடு புளித்தண்ணி எல்லாம் நிறைய கிடக்குது. பிள்ளைகளுக்கு போகும்போது எடுத்துட்டு போங்க. வீட்ல இருந்து பாத்திரமாவது எடுத்துட்டு வந்து. சரி மைனி. பரவாயில்ல, நம்மளே கேட்கலான்னு பார்த்தோம், அதுவே நிறைய கிடக்கு, அள்ளிட்டு போங்க நீர்ச்சி. அப்பனா பிள்ளைகளுக்கு அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போயிட வேண்டியதுதான். லட்சுமி அக்கோ, உங்ககிட்ட ஒரு 2000 ரூபா இருக்குமா? என்னாச்சு சரசு, ஏதோ அவசரமா? கோயில் கொடைக்கு இந்த தடவை பூமாரி ஒரே துணி எடுத்து தாமோன்னு உயிரை வாங்கியா. எல்லா தடவையும் சதீஷ் தான் கேட்டுட்டு கிடப்பான். இந்த தடவை சதீஷ் ஒண்ணுமே கேட்கல. இந்த தடவை பூமாரி தான் கேட்டுக்கிட்டே கிடக்கா. பள்ளியோடத்து பிள்ளைகள் விட்ட கோயில் கொடைன்னு சொன்னா துணி எடுத்துருக்கலாம், அது இதுன்னு ஏதாவது கேட்கும்ல, அதான் புதுசா வாங்கிட்டே எடுத்து கேட்டிருப்பலா இருக்கும். அப்படிதான் நினைக்கிறேன் நானும். சரி, பிள்ளைகளுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா கோயில் கொடைக்கு எடுத்து கொடுக்குது. நானும் எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சேன் இவளுக்கு. சரி, சடங்குக்குலாம் வந்த துணி நிறைய கிடக்குதா, அதான் எதுக்கு போட்டு வாங்கிக்கிட்டுன்னு நான் ஏதோ வாய திறக்காம இருக்கேன். அவளோட என்கிட்ட இன்னும் ஒன்றும் கேட்கல. அப்படியா? ஆமா, உங்க பிள்ளைகளோட ஏதோ வாங்கணும்னு சொல்லியிருந்தாலும் தான் என்கிட்ட சொல்லியிருப்பாளே, அதை இன்னொன்னும் சொல்லலையேன்னு பார்த்தேன். இனிமே பள்ளிக்கூடம் முடிஞ்சு வர நேரம் வேற ஆச்சா, வந்து நின்றுகிட்டு எம்மோ என்னைக்கு எடுக்க கூட்டு போவான்னு வந்து நிப்பா பாருங்களா. சரி சரி, நான் அப்போ 2000 ரூபா தாரேன். வருஷம் பயில வேற குரூப் ட்ரெஸ் எடுப்பானுவாளா, இவனா அதுக்கும் காசு கேட்டுட்டு வந்து நிப்பான். அதான் வேற சரி உங்ககிட்ட கேட்போமேன்னு வந்தேன். சரி சரி, நீ அப்புறமா தா பொறுமையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூமாரி, அங்க பாரு உங்க அம்மையும் எங்க அம்மையும் எப்படி கூட்டணி போட்டுக்கிட்டு நிக்காவன்னு. இந்தா வந்துட்டாள் வேலை பள்ளிக்கூடத்துல இருந்து. பூமாரி, நீ வீட்டுக்கு போ, அம்மா வாரேன். சரிம்மா. வீட்டுல அடுப்பங்கரையில முளப்பறையில இருந்து தந்த சாப்பாடெல்லாம் இருக்கு, அதை எடுத்து வச்சு சாப்பிடு, சரியா? எம்மோ எங்களுக்கு வாங்கி வச்சியாவ? உங்களுக்கு வாங்கி வைக்காம இப்ப என்ன, நீங்கள் தான் முளப்பறை சாப்பாடுனா உயிரை விட்டுருவியல. அங்க வீட்டுல இருக்க அடுப்பங்கரையில போய் சாப்பிடுங்க. ஒரு பாத்திரத்துல சோறு, இன்னொருத்துல புளி தண்ணி தனியா தான் வச்சிருப்பேன் பாத்திரத்துல வாங்கி, அதையும் பார்த்து எடுத்து ஊத்தி சாப்பிடுங்க. சரிமோ. சரி பூமாரி, சந்தியா, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன்.
சரி வீட்டுக்கு நீயும் போ. உங்க அம்மையும் புளித்தனி தவெல்லாம் வாங்கி வச்சிருப்பாவளா இருக்கும் முளப்பறையில உள்ளது. பத்ராளி அக்கா முளைப்பறைக்கு வந்த மாதிரி இல்லையே. ஆமா அவியெல்லாம் நானும் பார்க்கல. அவிய அப்ப சாப்பாடு வாங்கி வச்சிருக்காவளோ இல்லையே தெரியலையே பிள்ளைக்கு. வேணும்னா சின்ன பொண்ணு நம்ம வீட்டுக்கு வா, புளித்தனி தவில சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம். இல்ல பெரியமா, எங்க அம்மா அந்த முளைப்பறைக்கு போயிருப்பான்னு நினைக்கேன். அங்கதான் பேர் கொடுக்கணும், ஓடலாம் அங்கதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் இங்க வந்திருக்க மாட்டா. ஓ அப்படியா, அந்த முளைப்பறைக்கு பேர் கொடுத்துட்டாலோ? அதான் இங்க வரல, ஆளையே காணுமன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன் தடவை மாத்திட்டாவ தெரியல, எங்க அம்மாட்ட கேட்டதான் தெரியும், என்கிட்ட எதுவும் சொல்லல. சரி பரவாயில்ல சின்ன பொண்ணு, சாப்பிட்டுட்டு போ. எங்க அம்மையும் முளைப்பறையில இருந்து வாங்கி வச்சிருப்பாவ எனக்குன்னு. நேத்தம் வாங்கி வச்சிருந்தாவ. அப்படியா, சரி அப்போ. சரி பெரியமா, நான் வாரேன். உங்க அம்மைய நான் கூப்பிட்டேன்னு கொஞ்சம் வர சொல்லு. சரி பெரியமா. எனக்கு பசிக்குதுப்பா, நான் சாப்பிட போறேன். பாய். முளைப்புற சாப்பாடுனா எங்க வீட்டுல ரெண்டும் பேயாதான் நிற்கும். சரி வா சரசு வீட்டுக்கு, நான் உனக்கு காசு எடுத்து தரேன். நான் ஒரு வாரத்துல தந்துடுறேன்க்கா. உனக்கு எப்ப முடியுமோ அப்ப தந்தா போதும். இது வரைக்கும்